வணக்கம் நண்பர்களே. இவ பண்ணுறதை பாருங்கள் டேஸ்ட்டை. என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்றா. இப்போ தான் அவங்க அம்மாவை குளிப்பாட்டி வெளியில் அமுச்சு விட்ட கைனிக்கு ஒட்டின்னு கத்துறா. பால் ஒண்டியாக தான் குடிக்குது. பார்க்குறத பாரு, திரும்பிச்சு. நம்ம பேசினா போதும் திரும்பிக்கிறா. பார்க்கறத பாரு. எங்கண்ணா வைரம் பார்க்க மாட்டியா? தலையாட்டினேன்னா என்ன? பால் நீ ஒண்டியாக தானே குடிக்கிற. எங்களுக்கு எதுனா பால் தரியா? கொஞ்சம் பால் தானே தர. அதுக்குள்ளே உங்கள் அம்மா ஊற்றுட்டு கூடியேருந்து நல்லா குடிக்கிற. எதுக்கு எங்களுக்கு கூப்பிடுங்கிற? வேலை செய்ய விட மாட்டேற. காது அடிக்குது நீ கத்துறது. எனக்கு அம்மா இப்போ தான் போயிருக்கா, வருவாயிரு. பேசுறது கவனிக்கிறாளா பாரு. திரும்பினா வைரம் என்ன பார்க்குற? அவங்க 2 பேரும் மேலே உட்காந்துக்கிறாங்க, பார்த்துட்டு வரையாரு. அதுக்குள்ளே நெல் எடுத்துன்னு வந்துட்டாரு கோழிக்கு. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாரு. நான் எப்படி புடச்சி எடுக்கிறது தெரியலையம்மா. புடச்சி எடுக்கிறேன். முரத்தில் கொஞ்சம் முறது கோழி அது வருது. கோழி நீ மட்டும் கீழே இருக்க. உங்கள் தங்கச்சிங்கெல்லாம் மேலே இருக்காங்க. அழுவத்தில் உட்காந்துக்கிறாங்களா தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சாப்பிடுங்க. இன்னொருத்தி எங்கே போயிட்டா? 2 பேர் தான் இருக்கிறீங்க. எங்கே போனாங்க தெரியலையே. நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற. சரி, நான் புடச்சிட்டு வரேன். இவ்வளோ அழுக்காக இருக்குது. அது வேறு தொம்பம் தூசமாக எடுத்து போடணும், புடைக்கணும் வேறு. சவுண்டு வெறும் இலையாக கொட்டி கிடக்குது. சரி, கோழிங்களுக்காச்சும் போடலாம் நெல்லை. அரிசி சரியாக சாப்பிட மாட்டேங்குது, ரேஷன் அரிசி. சரி, நெல்லைன்னா நல்லா சாப்பிடுவாங்கல்ல, அதனால சரி எடுத்துன்னு வந்தார். சரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஒருத்தி தாங்கிறா, ஒரு 2 பேரை காணும். 2 பேரும் மேலே உட்காந்துக்கிறாங்க. உடச்சி எவ்வளோ படித்தாலும் போக மாட்டேங்குது. அப்படியே போடலாம் கோழிக்கு, இல்லைன்னு சொல்லலை. எடுத்து நம்ம கிணத்துல மைக்கால் எதுனா போட்டு வச்சுட்டோம்னா அப்புறமா கொஞ்சமாக எடுத்து கோழிங்களுக்கு போடலாம்ல. அதனால சரி புடச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ தூரினே வர இருக்கா, அப்படியே போட முடியாது. கீழே கவரில் போட்டு அப்படியே எடுத்து வச்சோம்னா கோழிங்க எப்போ மீதான் சரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி. அரிசி சாப்பிட்றாங்க, அப்படியே விட்டு 2 பருக்கு சாப்பிட்டு போயிடுறாங்க திருப்பி. இந்த மீன் தொட்டி ஆளை பார்த்தோன்னு உள்ளே ஓடிது பாரு. சரி ஃபுட்டு வர இல்லையா, சரி பொரியாச்சு போட்டு விடலான்னு பார்த்தா அந்த பொரிக்கு தான் மேலே வராங்க. மிச்ச மீனெல்லாம் உள்ளே ஓடிச்சு. ஆரஞ்சு கலரு, அந்த பிளாக் கலரெல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் செடிங்கெல்லாம் இருக்குது, கத்தாய் செடி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இது அழகு செடி, அதுவும் அழகு செடி. பக்கத்தில் ரோஸ் செடி இருக்குது. இந்த பக்கம் வாழைச்செடி இப்போ தான் வச்சுருக்கோம் சின்னதாக. இது ஃபுல்லாக கத்தலை, அப்படியே மேலே ஃபுல்லாக ஏறிடுச்சு. மறுபடியும் கத்துறா பாரு. என்னத்தான் வேணும் உனக்கு? கூடயே இருக்கணும் அம்மா, வெளியில் போகக்கூடாது இல்லை. பின்னாடி போகுது பாரு. வைரம் இதில் இப்போ தான் மொட்டு வருது. எலுமிச்சை செடி, இது முருங்கை மரம். காய்கறி ஃபுல்லாக கறியெல்லாம் ஆயிடுதுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இலையெல்லாம் கொட்டி போகுது, பனிங்க பெய்யுதுல்ல, அதனால இலையெல்லாம் கொட்டி போகுது போல். காய்ங்க இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஒரு காய்ங்க நல்லா இருக்குது, ஒரு காய்ங்கள இப்படி கறியல்னு கருகி போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பாரு சவுண்டு கேட்டோன்னு கத்துறாங்க. லவ் பேசுங்க. ஆள் பக்கத்தில் வந்தால் போதும் கத்துறது.